நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டாரத்தில் நெற்பயிர்களை யானைகள் சேதப்படுத்தி வருவதால் முறையாக அகழிகள் அமைக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் வனத்தில் இருந்து வெளியேறி ஊருக்குள் உலா வரும் காட்டு யானைகளின் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தென்மேற்கு பருவமழையை பயன்படுத்தி நெல் சாகுபடியை தொடங்கிய விவசாயிகள் தற்போது யானைகள் படையெடுப்பால் கலக்கத்தில் உள்ளனர். பகல் மற்றும் இரவு நேரங்களிலும் ரோந்து பணிகளில் ஈடுபடும் வனத்துறையினர் மீண்டும் மீண்டும் ஊருக்குள் படையெடுக்கும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றனர். வனத்துறையினருடன் இணைந்து கிராம மக்களும் மாலை நேரத்தில் யானைகள் ஊருக்குள் வராதவாறு புகை மூட்டி காவல் காத்து வருகின்றனர். அகழி எடுத்திருக்காங்க. சில இடத்துல அகழி இடிஞ்சதுனால என்னாச்சு, அந்த இடிஞ்ச வழியிலிருந்து யானை வந்து நெல் பயிரில் வந்து மேய்ஞ்சிட்டு அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க, ஃபாரஸ்ட்லேருந்து அதிகாரி வருவாங்க, துரத்திட்டு போவாங்க. துரத்திட்டு போனோன்னா இன்னொரு வயலில் போய் இறங்கிடும். அங்கேயும் போய் துரத்துவாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்களும் தூக்கலை. அவங்களோட நம்ம பொதுமக்களும் ஒத்துழைச்சு நாங்களும் முயற்சி பண்ணுறோம். எந்த ஒரு நடவடிக்கையும் இங்கே நடக்கிறது இல்லை. பயிர்களை யானைகள் சேதப்படுத்துவதை தடுக்க அகழிகளை முறையாக அமைக்க வேண்டும். சோலார் மின் வேலிகளை அமைத்து தங்களின் வாழ்வாதாரத்தை காக்க வேண்டும் என்றும் கூடலூர் பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.